was he realized that he didn't have the assets in place for a type of larger war that very ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வலிமை இல்லை. மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த நிபுணர் பரபரப்பு அறிக்கை. உண்மை அம்பலமானதால் விழி பிதுங்கிய ட்ரம்ப். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு வலிமை இல்லை என மத்திய கிழக்கு நாடுகளை சேர்ந்த நிபுணர் ட்ரைடா பார்சி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அவர் கூறும்போது, கடந்த ஆண்டு ஜூனில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான மோதலின் போது அமெரிக்கா தாக்கிய போது ஈரான் தாக்குதலை தடுக்கவே விரும்பியது. அதனால் கத்தாரில் யாரும் இல்லாத அமெரிக்க தளத்தின் மீது அடையாளத்திற்காக ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு நிறுத்திக் கொண்டது. ஆனால் இந்த முறை அமெரிக்கா தாக்கினால் ஈரான் அதனை போராக நினைத்து கடுமையான பதிலடியை கொடுக்கும். அதனாலேயே 2 வாரங்களுக்கு முன்னர் போரிட தயாராக இருந்த ட்ரம்ப் பின்னர் வேண்டாம் என்ற முடிவிற்கு வந்துள்ளார். அதுபோன்ற பெரிய போரை நடத்த போதிய ஆயுதங்கள் தங்களிடம் இல்லை என்று ட்ரம்ப் உணர்ந்திருப்பார் என்று ட்ரைடா பார்சி கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அயோவா மாகாணத்தில் நேற்று திரளாக கூடியிருந்த மக்களின் முன் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு பேசுவது போன்று பேசினார். அவர் பேசும்போது, ஈரானை நோக்கி அமெரிக்காவின் அழகிய கப்பல் மிதந்தபடி வருகின்றது. அதனால் அவர்கள் முதலில் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் என்று பேசியுள்ளார். ஆனால் அமெரிக்கா தாக்கினால் பதிலுக்கு அமெரிக்க படைகளை ஈரான் துவம்சம் செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ட்ரம்ப் ராணுவ ரீதியாக வெற்றி பெறலாம் என்றாலும் அரசியல் ரீதியாக தோல்வியை அடைவார். அந்த வேலையை ஈரான் செய்யும். அதனை தவிர்க்கவே ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளார் என்றும் ட்ரைடா கூறியுள்ளார்.